அது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எதிராக உள்ளது அந்த வரிகள், அதை உடனே மாற்ற வேண்டும் என்று திமுக கட்சி அப்பொழுது வளர்ந்து வந்த நேரம். அந்த கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி பாடல் எழுதப்பட்டதாக கூறப்பட்டது. திமுக திமுக என்று வரும் அந்த பாடலில் அதை மாற்றி சொல்லிவிட்டார்கள். இந்த பாடல் திமுக திமுக என்று தான் எழுதப்பட்டதாம். இந்த வரிகள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியதாம். பெரியார் தான் திருக்குறளை எழுதினார் என்று எப்படி ஒரு பொய் தகவலை பரப்பலாம் என்று மக்கள் குதித்தெழுந்தார். ராஜகோபாலாச்சாரியார் அப்பொழுது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். அவரிடம் முறையிட்டார்களாம். ராஜகோபாலாச்சாரியார் காமராஜரிடம் கூறி என்ன என்று விசாரிக்க சொல்லியிருக்கின்றார். காமராஜர் அந்த பாடலை கேட்டுவிட்டு வயிறு குலுங்க சிரித்தார். வரிகள் ஜிக்ஸாக உள்ளது, சற்று மாற்றி எழுதலாமே என்றெல்லாம் ஏஎல் ஸ்ரீனிவாசன் கூறினாராம் கண்ணதாசனிடம். என் வழி எனக்குத்தான் தெரியும், உனக்கு தெரியாது என்று பதிலுரைத்தாராம். நேயர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்த முதல் திரைப்படத்தை, அதில் அமைந்த பாடல்களையும் பற்றியும் தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம். இருவரும் இணைந்து இசையமைத்த முதல் திரைப்படம் பணம் என்கின்ற திரைப்படம். அது 1952 வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை இயக்கியது யார் என்று கேட்டால் நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். என்.எஸ். கிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம். திரைப்படத்தை தயாரித்தது ஏ.எல். ஸ்ரீனிவாசன், கவிஞர் கண்ணதாசனின் சகோதரர் தயாரித்த திரைப்படம் இது. திரைப்படத்தை தயாரித்த என்.எஸ். கிருஷ்ணனை இந்த திரைப்படத்தை இயக்குங்கள் என்று துணிச்சலொட்டியது ஏ.எல். ஸ்ரீனிவாசன் தான். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவரையும் மெல்லிசை மன்னர்களாக்கிய பெருமை ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்களையே சாரும். அதற்கு காரணகர்த்தா கவிஞர் கண்ணதாசன் தான். விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சேர்ந்து இசையமைத்த முதல் திரைப்படம் தான் இது. அதற்கு முன்பே ஜெனோவா என்கின்ற திரைப்படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் தனியாகவே இசையமைத்திருக்கின்றார். ஆனால் அந்த படம் தாமதமாக வந்தது. 1953 தான் வெளிவந்தது. அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவே. டி.கே. ராமமூர்த்தியும் தனியாக இசையமைத்துக் கொண்டிருந்தார் சில படங்களுக்கு. இருவருமே மிகவும் திறமைசாலிகள். நீ இருவரும் சேர்ந்து இசையமைத்தால் என்ன என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியதே கவிஞர் கண்ணதாசன் தானாம். இந்த செய்தியை தனது அண்ணனிடம் கூறியிருக்கின்றார் கவிஞர் கண்ணதாசன். அவர் ஏற்றுக்கொள்வாரா என்ற சந்தேகம் இருந்தது. கண்ணதாசனின் அண்ணன் ஏ.எல். ஸ்ரீனிவாசன் தான் இருவரையும் அழைத்து பேசி இசையமைக்க வைத்தாராம். அனைத்து பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதினார். எந்த பாடலுமே சோடை போகவில்லை. வரிகளை பொறுத்தவரையில் மொத்தம் 12 பாடல்கள் அந்த திரைப்படத்தில். ஒரு 3-4 பாடல்கள் தான் மனதை தொட்டன என்பதெல்லாம் அந்த காலத்திய செய்தி. எந்த காலத்திற்கும் அழியாத இந்த பாடல் தான் முதலில் பதிவு செய்யப்பட்டதாம். சொல்லப்போனால் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்பட பாடல் இந்த பாடல் தான். சந்தங்களை உருவாக்குவது, அதாவது டாக்குமெண்டேஷன் ஒர்க் அனைத்தையும் பார்த்து கொண்டது டி.கே. ராமமூர்த்தி தானாம். இசை லாவகங்களை மேம்படுத்தியது எம்.எஸ். விஸ்வநாதனாம். இந்த பாடலை பொறுத்தவரையில் இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் மிகவும் பேசும் பொருளானது. அரசியலில் காங்கிரஸை சாடுவது போல் உள்ளது இந்த பாடல் என்றெல்லாம் ராஜகோபாலாச்சாரியார் அப்பொழுது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். அவரிடம் முறையிட்டார்களாம். ராஜகோபாலாச்சாரியார் காமராஜரிடம் கூறி என்ன என்று விசாரிக்க சொல்லியிருக்கின்றார். காமராஜர் அந்த பாடலை கேட்டுவிட்டு வயிறு குலுங்க சிரித்தாராம். இது ஒருபுறம். இதே திரைப்படத்தில் மற்றொரு பாடல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பியது. அந்த பாடலை பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த பாடலை பற்றி சில விஷயங்கள் எல்லாம் காண்போம். மற்றொரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அந்த காலத்தில் அனைவருமே புகழுடன் இருந்தார்கள். ஆனால் யாரிடமும் மிகப்பெரிய அளவில் பணம் இல்லை, கவிஞர் கண்ணதாசன் உட்பட. கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பொருட்டுத்தான் இந்த பாடலை எழுதினார் என்றெல்லாம் அப்பொழுது பத்திரிகையில் செய்தி வந்தன. பாடலின் வரிகள் ஜிக்ஸாக உள்ளது, சற்று மாற்றி எழுதலாமே என்றெல்லாம் ஏஎல் ஸ்ரீனிவாசன் கூறினாராம் கண்ணதாசனிடம். என் வழி எனக்குத்தான் தெரியும், உனக்கு தெரியாது என்று பதிலுரைத்தாராம் கண்ணதாசன். இதே திரைப்படத்தில் மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்திய மற்றொரு பாடல், அது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எதிராக உள்ளது. அந்த வரிகள், அதை உடனே மாற்ற வேண்டும் என்றெல்லாம் கூறினார்களாம். திமுக கட்சி அப்பொழுது வளர்ந்து வந்த நேரம். அந்த கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி பாடல் எழுதப்பட்டதாக கூறப்பட்டது. திமுக திமுக என்று வரும் அந்த பாடலில் அதை மாற்றி சொல்லிவிட்டார்களாம்.
ஆரம்பத்தில் இந்த பாடல் திமுக திமுக என்று தான் எழுதப்பட்டதாம். அதன் பிறகுதான் தீனா மூனா கானா என்று மாற்றப்பட்டதாம். இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதினார் என்று கூறப்பட்டாலும் இதனுடைய ஆதியை உடுமலை நாராயண கவி தான் எழுதினாராம். இந்த பாடலை பாடியது NS கிருஷ்ணன் தான் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. ஆரம்பத்தில் திருச்சி லோகநாதனை வைத்து இந்த பாடலை பாட வைக்கலாம் என்று முயன்றிருக்கின்றார்கள். அவர் சம்மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால், இட்டுக்காக மெட்டு கட்டிய பாடல் இது. பல வகை மெட்டுக்கள் போட்டிருக்கின்றார்கள். இந்த வரிகளுக்கு எதுவும் சரியில்லாததால் முதலில் போட்ட மெட்டே சரியாக இருக்கின்றது என்று இந்த மெட்டு பாடல் பிரிவாக செய்யப்பட்டது. இந்த வரிகள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியதாம். பெரியார் தான் திருக்குறளை எழுதினார் என்று எப்படி ஒரு பொய் தகவலை பரப்பலாம் என்று மக்கள் குதித்தெழுந்தார்களாம். உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதிய வரிகள் அவை. அவற்றை நான் சிறிது மாற்றினேன் என்று சப்பை கட்டு கட்டினாராம் கவிஞர் கண்ணதாசன். இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய கருணாநிதி தான் இந்த வரிகளை மாற்றி எழுதியிருப்பாரோ என்றெல்லாம் கூறப்பட்டது. அப்பொழுது உண்மையில் சொன்னால் இந்த தகவல்களை தற்காலத்திய நேயர்கள், ஏன் 50-60 வயது நிரம்பியவர்கள் கூட அறிய வாய்ப்பில்லை. ஒரு 85 வயது நிரம்பி அவரும் ஒரு சினிமா ரசிகராக இருந்தால் இந்த செய்திகளின் உண்மைத்தன்மையை அனைவரும் அறிய வாய்ப்பிருக்கிறது. மொத்தத்தில் இந்த பாடல் திராவிட கட்சிகளுக்கு ஒரு பிரச்சார பாடலாகவே அமைந்து போனது. அப்பொழுது காங்கிரஸ் பெரியக்கம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்ததாகவும் அப்பொழுது பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்ததாக கூறுகிறார்கள். இந்த பாடலுக்காகவே அந்த பணம் என்கின்ற திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் வாதிட்டார்களாம். அப்பொழுது திரைப்படத்தின் தயாரிப்பாளர் AL ஸ்ரீனிவாசன், அதாவது கவிஞர் கண்ணதாசனின் சகோதரர், காங்கிரஸ் கட்சிகளின் தலைவர்களுடன் நெருக்கமாக இருந்தவரும். அவருடைய கடுமையான முயற்சிக்கு பிறகுத்தான் இந்த பாடலும் வெளிவந்தது, இந்த திரைப்படமும் வெளிவந்ததாம். இது ஒருபுறம். பழங்கால சினிமா ரசிகர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி உண்டு. GK வெங்கடேஷ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இசை அமைப்பாளர், இளையராஜாவிற்கெல்லாம் ஒரு குருநாதராக திகழ்ந்தவர் என்பது அனைவரும் அறிந்ததே. அவர் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் இந்த திரைப்படத்தில். அது என்ன பாடல்? இதுதான் GK வெங்கடேஷ் அவர்களுடைய குரல். ML வசந்தகுமாரியுடன் இந்த பாடலை பாடியிருப்பார். இது ஒரு டூயட் பாடல். வெஸ்டர்ன் டைப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் உத்தரவு. விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோருக்கு இது முதல் படம் ஆதலால் GK வெங்கடேஷ் வரவழைக்கப்பட்டார் அந்த மேற்கத்திய இசையில் கம்போஸ் செய்வதற்கு. இந்த பாடலுக்கு மெட்டு கட்டியது, அதாவது கம்போஸ் செய்தது GK வெங்கடேஷ் தான் என்று இசை வட்டாரம் கூறுகிறது. சற்று கடினமாக இருந்ததால் இந்த பாடலை அவரே பாட நேர்ந்தது என்பது ஒரு முக்கிய தகவல். GK வெங்கடேஷ் அவர்கள் அப்பொழுது திரைப்படங்களுக்கு நேரடியாக இசையமைக்கவில்லை. தெலுங்கு, கன்னடம் போன்ற திரைப்படங்களுக்கு நிறைய மெட்டுக்கள் எழுதி கொடுத்து கொண்டிருந்தார். அதுபோல தமிழ் மொழியில் வெளிவந்த படங்களுக்கும் தமிழ் மொழியில் அறிமுகமாகும் இசைக்கலைஞர்களுக்கும் வெஸ்டர்ன் தியரியில் ஸ்வரங்கள் எழுதி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தான் அவருடைய திறமை அனைவருக்கும் வெளிப்பட்டது. அதன் பிறகுதான் இசை கற்றுக்கொள்வோர், இசை அமைக்க விரும்புபவர்கள் அனைவரும் அவரிடம் பயிற்சி பெற்றார்கள், இளையராஜா உட்பட. நேயர்களே, நாம் இங்கு பார்த்து கொண்டிருப்பது, கேட்டுக்கொண்டிருப்பது மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதனும் TK ராமமூர்த்தியும் அறிமுகமாகி முதலில் இணைந்து இசையமைத்த திரைப்படம் பணம் என்பதை பற்றித்தான் இந்த செய்தி. மெல்லிசை மன்னர்கள் அறிமுகமான பணம் என்கின்ற திரைப்படத்தை பற்றி ஓரிரு தகவல்களை நாம் காண்போம் நேயர்களே. இங்கே திரைப்படத்தை தயாரித்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சகோதரர் AL ஸ்ரீனிவாசன் என்று முன்பே நாம் சொன்னோம். அதுபோல NS கிருஷ்ணன் தான் திரைப்படத்தை இயக்கினார் என்பதையும் முன்பே சொன்னோம். பணம் என்கின்ற இந்த திரைப்படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள், அதாவது நட்சத்திரங்களை பற்றி நாம் கூறாவிட்டால் மிகப்பெரிய பிழையாகிவிடும். அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நாட்டிய பேரொளி பத்மினியும் இணைந்து நடித்த முதலில் ஜோடியாக நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான். VK ராமசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைத்தது இந்த திரைப்படத்தில் தான். KA தங்கவேலு அவர்கள் ஏற்கனவே நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் மிக முக்கியமான கதாபாத்திரம் தரப்பட்டது இந்த திரைப்படத்தில் தான். பல படங்களை தயாரித்த இயக்கிய PR பந்தலு அவர்கள் இந்த திரைப்படத்தில் நட்சத்திரமாக தோன்றியிருக்கின்றார், நடிகராக தோன்றியிருக்கின்றார் என்பது மற்றொரு முக்கியமான செய்தி. மதுரை பாய்ஸ் கம்பெனி என்ற ஒரு நாடக குழு இருந்தது. அந்த நாடக குழுவில் பயிற்சி பெற்ற அத்தனை நடிகர்களுமே சற்றேறக்குறைய
இந்த திரைப்படத்தில் தலை காட்டியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சினிமா வட்டார செய்திகள் கூறுகின்றன. இந்த திரைப்படத்தில் திரைக்கதை வசனம் எழுதிய கலைஞர் மு. கருணாநிதி அறிஞர் அண்ணா துறையால் மிக அதிக அளவில் பாராட்டப்பட்டாராம். பராசக்தியில் நீ எழுதிய கதைவாசனத்தை விட இது மிக சிறப்பாக இருந்தது என்றெல்லாம் கூறினாராம். ஆனாலும் பராசக்தி அளவிற்கு பணம் என்கின்ற இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் விலை போகவில்லை. பராசக்தி திரைப்படம் அக்டோபர் மாதம், அதாவது 1952 அக்டோபர் மாதம் வெளிவந்தது. பணம் என்கின்ற திரைப்படம் டிசம்பர் மாதத்தில் வெளிவந்தது. ஒருவேளை இந்த திரைப்படம் பராசக்திக்கு முன்பே வெளியிடப்பட்டிருந்தால் மிக நன்றாக ஓடியிருக்கும், நல்ல வசூலை மல்லி தந்திருக்கும் என்றெல்லாம் அப்பொழுதைய சினிமா வட்டாரத்து செய்திகள் கூறியதாக தகவல். நன்றி நேயர்களே. மற்றொரு தருணத்தில் ஒரு அழகான சினிமா செய்தியை பற்றியோ அல்லது ஒரு பாடலை பற்றியோ மற்றொரு வீடியோவில் நாம் காண்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.